எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான டிக்கெட் புக்கிங் பற்றிய விவரங்கள் டிடிடி அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நாளையில் என்னென்ன சேவைக்கு உண்டான டிக்கெட் புக்கிங் இருக்குதுங்கிற பற்றி விலாவரியாக பார்ப்போம். முதலாவதாக ஜனவரி 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு எலக்ட்ரானிக் லக்கி டிப் மூலமாக செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவைக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. இதுல மொத்தம் 4 விதமான சேவை இருக்கு. அதாவது சுப்ரவாதம், தோமால சேவை, அர்ச்சனா, அஷ்டதள பாத பத்மாராதனா, இந்த 4 சேவைக்கு உண்டான எலக்ட்ரானிக் லிக்கு டிப்புக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. 2 நாள் வரைக்கும் இருக்கும். 20ஆம் தேதிக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. நீங்க எப்ப வேணா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் இந்த சேவைக்கு செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் 12:15 மணிக்கு இந்த எஸ்எம்எஸ் வரும். அதிலிருந்து 2 நாளைக்குள்ள நீங்கள் பேமெண்ட் பண்ணி இந்த சேவையை அட்டென்ட் பண்ணலாம். அடுத்த டிக்கெட் புக்கிங் ஆனது ஜனவரி 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவை, அதாவது உற்சவமூர்த்திக்கு நடக்கக்கூடிய ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவைக்கு டிக்கெட் புக்கிங் ஆரம்பிக்குது. இது கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சகஸ்ர அலங்கார சேவா, இந்த 4 சேவைக்கு உண்டான டிக்கெட் புக்கிங் 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஆரம்பிக்குது. அப்புறம் 21ஆம் தேதி ஜனவரி மத்தியானம் 3 மணிக்கு ஆன்லைன் விர்ச்சுவல் ஆர்ஜித சேவா, அதற்கு உண்டான கனெக்டட் தர்ஷன்கான டிக்கெட் புக்கிங் ஓபனிங் மதியம் 3 மணிக்கு ஆரம்பிக்கும். இந்த விர்ச்சுவல் சேவால நீங்க நேரடியா போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அந்த சேவையை நீங்க எஸ்பிபிசி டிவிலையோ அல்லது மொபைலில் பார்த்துக்கலாம். 300 ரூபாய் தரிசனத்தில் நீங்கள் இந்த சேவையை நேரில் போய் தரிசனத்தை பார்க்க முடியும். அடுத்தது ஜனவரி 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம், இதற்கான டிக்கெட் புக்கிங் ஆரம்பிக்குது. அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன், மாற்றுத்திறனாளி மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இவங்களுக்கு உண்டான டிக்கெட் மதியம் 3 மணிக்கு ஆரம்பமாகிறது. இந்த அங்க பிரதர்ஷனம் மற்றும் சீனியர் சிட்டிசன் இந்த டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட்டு. இதுக்கு பணம் செலுத்த தேவையில்லை. அடுத்த புக்கிங் 24ஆம் தேதி மொத்தம் 3 புக்கிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. முதலாவதாக 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே நாள் 10 மணிக்கு திருச்சானூர் கோயிலுக்கு உண்டான பிப்ரவரி மாதத்துக்கான ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் 200 ரூபாய் டிக்கெட் அதற்கான புக்கிங் அதே 10 மணிக்கு ஆரம்பிக்குது. 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு திருமலா, திருப்பதி மற்றும் தலக்கோணா, இந்த 3 இடத்திற்கு உண்டான ரூம் புக்கிங், அகாமடேஷன் புக்கிங் ஆரம்பிக்குது. நீங்கள் இந்த சேவைக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் இந்த தேதியில் 3 மணிக்கு போய் நீங்கள் அகாமடேஷன் புக்கிங் பண்ணிக்கலாம். உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் புக் பண்ண அந்த சேவை 300 ரூபாய் டிக்கெட் காண்பிக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த இடத்துல புக் அகாமடேஷன் வரும். அதை கிளிக் பண்ணி அந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் டிடிடி சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. எந்த தேதிக்கு உங்களோட தரிசனம் இருக்கோ அன்னைக்கோ அல்லது அதுக்கு முதல் நாள் மட்டும்தான் உங்களுக்கு எனபிளாக இருக்கும். மற்ற தேதிகள் உங்களுக்கு காண்பிக்காது. அதே போல் ஒரே ஒரு நாளைக்கு மட்டும்தான் உங்களுக்கு அகாமடேஷன் ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. அடுத்தது ஜனவரி 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ஸ்ரீனிவாச அனுகிரக ஹோமம், இதற்கு உண்டான டிக்கெட் கொடுக்குறாங்க. இது அலைப்பிரி நடைபாதைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் இந்த ஹோமம் நடக்கும். 1600 ரூபாய்க்கு 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் ஹோமம் அட்டன் பண்ணுறது கம்பல்சரி. அந்த ஹோமம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அங்கே உங்களோட டிக்கெட்டை வெரிஃபை பண்ணி சீல் போட்டு கொடுப்பாங்க. அந்த சீல் போட்ட டிக்கெட்டை வச்சுட்டு நீங்கள் மேலே 300 ரூபாய் தரிசனத்தில் போய் தரிசனம் பார்க்கலாம். அப்புறம் அன்றைக்கே 10 மணிக்கு லோக்கல் டெம்பிள், அதாவது கீழே இருக்கிற அலமேலு மங்காபுரம் கோவிந்தராஜ பெருமாள் சுவாமி கோயில், இதற்கு உண்டான ஆர்ஜித சேவைக்கான டிக்கெட்டுகள் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு பிப்ரவரி மாதத்துக்கு உண்டானது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது.
இப்போதைக்கு இந்த டிக்கெட்டுகள் மற்றும் சேவைக்கு உண்டான விவரங்களை மட்டும் டிடிடி வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி அவங்களோட வெப்சைட்டு மற்றும் மொபைலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர இன்னும் சில முக்கியமான சேவைகளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு பாக்கி இருக்குது. ஸ்ரீவாணி பிரேக் தர்ஷன் 10,500 ரூபாய் டிக்கெட்டு, இதுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பாக்கி இருக்குது. அதை தவிர வசந்தோத்சவம் இதற்கான டிக்கெட் புக்கிங் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டு வர்றதுக்கு பாக்கி இருக்கு. இதை தவிர ஸ்ரீவாரி சேவை பற்றிய அப்டேட்டும் வந்து இன்னும் அவங்க கொடுக்கல. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் அஃபிஷியலாக வரலை. அந்த அஃபிஷியலாக டேட்டாலாம் வரும்போது உங்களுக்கு வந்து இதை வந்து அப்டேட் பண்ணுறோம். ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கு உண்டான தரிசனம் வந்து நடந்துகிட்ருக்கு. அதற்குண்டான எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது வரைக்கும் மற்ற ஆர்ஜித சேவை, சர்வ தரிசனம் இதெல்லாம் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து 19ஆம் தேதியோட முடிஞ்சு போயிடும். 20ஆம் தேதியிலேருந்து ரெகுலரான சேவைகள் வந்து ஆரம்பிக்கும். அதனால் வந்து ஆர்ஜித சேவை, சர்வ தரிசனம், எஸ்எஸ்டி டோக்கன் வந்து நடந்து போகிறவங்களுக்கு உண்டான டிக்கெட்டு இதெல்லாம் வந்து வர திங்கட்கிழமையிலேருந்து எப்பயும் போல் ஆரம்பிக்கிறதாக தகவல் வந்திருக்கு. ஸோ இது போல் முக்கியமான தகவல்கள் வந்து இந்த சேனலில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லைக், கமெண்ட்ஸ் எல்லாம் தெரிவிச்சிங்கன்னா எங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.